ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராஜ்மா வச்சு ராஜ்மா உருளைக்கிழங்கு இதை சேர்த்து ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட புதினா ஒரு கைப்பிடி அளவு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கொஞ்சம் உரிச்ச பூண்டு, முழு பூண்டு இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, பூண்டு புதினாலாம் வதங்கி வச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நல்ல வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன ஸ்பூன் தான். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை குக் பண்ணுவோம். மூடி போட்டு கடாயில் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி குக் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன், அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், அது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் மல்லித்தூள் பாருங்கள், ஒரு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மசாலா குக்கறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் இந்த மசாலா நல்லா குக் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் முடியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஆயிலில் மேலே டிஃப்யூஸ் ஆகி வந்துருக்கு பாருங்கள். டிஃப்யூஸ் ஆகி இதோட நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்ல, பாருங்கள் எப்படி எல்லாமே அப்படியே சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தயிர் வச்சுருக்கோம்ல, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு 3 உருளைக்கிழங்க பாருங்களேன், ஒரு 90% அளவுக்கு தான் வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேகும் போதே ஒரு 75% வேகும்போது முதல் நாள் நைட்டு நான் ஊற வச்சுருந்தேன். இந்த ராஜ்மா பாருங்கள், ஒரு 100 கிராம் அளவுக்கு அதை ஊற வச்சு காலையில் அதை வடிகட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு கூடயே இதை வேக வச்சுட்டேன். ஏன்னா அப்புறம் நம்ம கிரேவி செய்யும்போது வேறு குக் ஆகும். அதனால் ரொம்ப பசையாக போயிடுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்காது. அதுக்காக இதை பாருங்கள், தோல் வர அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2த்தையும் அது கூட சேர்த்துக்குவோம். மசாலா நல்லா பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த ராஜ்மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதில் இந்த உப்பு காரம்லாம் இதில் ஏறணும். அதில் பிறகு அப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது பாருங்கள்,
சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன்லேயும் கால்வாசி உள்ளது கசகசா, ஒரு 3 முந்திரி போட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு மூடிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இந்த பக்கத்தில் இது சேர்த்து போகிறோம். கொத்தமல்லி கீரை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணும். நல்லா வந்து பாருங்கள், கிரேவி நல்ல வாசனை நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த ராஜ்மா பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை வந்து கீ ரைஸு, இந்த மாதிரி புலாவு, சப்பாத்தி இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.